கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையுள்ள கைத்தாளத்தைப் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்பு என்ன செய்யுமா? அன்பை குறித்து இதுவரை உலகில் எவரும் எழுதாத அளவுக்கு இந்த அதிகாரத்தில் மிகவும் குறிப்பாக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. கவனமாக படித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி அன்பில் சிறந்தவர்களாக மாறும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த வரங்களையும் பெற்றிருந்தாலும் எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் அன்பு இல்லை எனில் பயனில்லை. அன்பினால் தியாகங்கள் செய்வது வேறு, புகழ் மற்றும் நன்மைகள் பெறுவதற்காக தியாகங்கள் செய்வது வேறு. என்ன நோக்கத்துக்காக தியாகம் செய்யப்பட்டது என்பது முக்கியமானது. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு இந்த அதிகாரி தெரியும், இந்த அமைச்சரை தெரியும், நான் கார் பங்களா எல்லாவற்றையும் வாங்க எனக்கு எல்லா பண வசதிகளும் இருக்குது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அன்பு எவ்வளோ முக்கியம் என்பதை இதில் தெரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ளவனை பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரிங்களா? அதே போல் நாம் அன்பாகவே இருக்க வேண்டும். நன்றி.